அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபை, நம்ம எல்லோரும் அத்தாயி கல்வி குழுமத்தின் ரமலான் இஜ்திமாவில் குறிப்பாக முபாரக் பொருந்திய நம்முடைய ஷேக் ஆலா உஸ்தாத் அவர்களுடைய தாலீமுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய இறுதி மூச்சு வரை இந்த ஒரு நசீபை நம்மை விட்டு அகலாமல் நம்மை காப்பாற்றுவானாக இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட தலைப்புகளில் நம்ம முதல்வர்களுடைய உரைகளை நம்ம கேட்டு வரோம். அந்த அடிப்படையில் நாயகி திருமணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் கண்ட கனவுகளும் அதனுடைய விளக்கங்களும் தலைப்பை பார்த்துட்டு வரோம். எனக்கு பக்கத்தில் ஜேபாசித் உஸ்தாது இன்னைக்கு உட்காந்து அவங்க ஃபோன் அப்படி அவங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. யதார்த்தமாக பார்த்தேன். அப்போ தான் நம்ம இஜ்திமாவில் எவ்வளோ நாள் கடந்துட்டோன்றது எனக்கு புரிஞ்சுச்சு. ஏன்னா அவங்க இங்கிருந்து ஈரோடுக்கு திரும்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு டிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தா சென்னை சென்ட்ரலு டு ஈரோடுன்னு போட்டு டிக்கெட்டை ஃபுல்லாக போட்டு பண்ணி பார்த்து என்ன நானும் கவனித்து ஒத்து பார்க்குறேன். ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு பிளான் பண்ணி வேகமாக போய் உள்ளே போயிட்டாங்க. எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் ஒரு சந்தேகம் இருக்கும் வந்துருச்சு. வழக்கம் போல் எல்லா முதல்வர்களுக்கும் ஏற்படுற சந்தேகம் தான். டிக்கெட் புக்கிங் முன்னாடி வழக்கம் போல் டக்குன்னு ஃபோன்பேக்குள்ளே போய் காசு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல அப்படின்னு போய் எடுத்தாங்க. அதோட கிருபையில் 191 ரூபா இருந்துச்சு. சரி, இது ஈரோடு புக்கிங்க்கு பரவாயில்ல போகுதுன்னு தான் நினச்சி பகல் ட்ரெயின் போல் தெரியுது. அந்த 191 ரூபாக்குள்ளேயே என்ன செஞ்சுட்டாங்க, டிக்கெட்டையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் புக்கிங்கை போட்டு மனைவி மக்களை பார்க்கக்கூடிய உண்டான முன்னெடுப்புகளை எடுத்துட்டாங்க. அப்போ தான் யோசித்தேன், ஆஹா இது என்ன டிக்கெட் புக்கிங்லாம் ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட 15 நோம்பு என்ன செஞ்சிட்டோம், கடந்துட்டோம். அது நமக்கு தெரியவே இல்லை. அப்போது இதுவே ஒரு கனவு மாதிரி இருக்கும் பொழுது தெரியுது. இஜ்திமா டக்கு நம்மளை நினைவு கூட்டு வந்தது ஜேபாசித் உஸ்தாத் தான்ட்டு எனக்கு ஒரு சுதாரிப்பு எனக்கு அப்போ தான் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையில் சில நினைவுகளை சில நம்மளை சுதாரித்து கொண்டு வர்றதுக்கு இப்படி பல சம்பவங்கள் நமக்கு என்ன செய்யுது, தேவைப்படுது. அப்போ அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியே மக்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அப்படியே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உஹது போர்க்களத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை துவா செஞ்சுட்டு அங்கிருந்து அப்படியே டக்குன்னு மிம்பருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரசூல்லா அதில் என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க, இது மாதிரி என்னுடைய கனவுல நான் என்ன செய்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். மொத்த பூமியினுடைய ஹசானாவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கொண்டு என்னுடைய கையில் கொடுத்துட்டான். மொத்த பூமியினுடைய அந்த கஜானாவினுடைய சாவியையே டோட்டலாக எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டான், கொண்டு கையில் கொடுத்துட்டான். அதை நான் என்ன செஞ்சேன், என்னுடைய கையில் நான் என்ன செஞ்சேன், வாங்கி கொண்டேன். நான் இப்படி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், என்னுடைய காலத்திற்கு பிறகு நீங்கள் நான் மா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிக்கு, எனக்கு பின்னாடி நீங்கள் எல்லாருமே அல்லாஹ்வை ஷிர்க்கு செஞ்சு மாறு வழியில் போயிடுவீங்க அப்படின்ற விஷயத்தில் எனக்கு எந்த பயமுமே கிடையாது. இது பில்குல் சஹாபாக்களை பார்த்தே ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. நீங்கள் எல்லாரும் ஷிர்க்கு செய்வீங்க, இத்தனை நாள் நான் உங்களுக்கு கொடுத்த அந்த பாடத்தை தாண்டி அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைப்பீங்கன்ற பயம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் நான் பயப்படுவதெல்லாம் எங்கே இந்த உலகத்தினுடைய இந்த ஆசையில் நீங்கள் கொஞ்சம் லேசாக மூழ்கி அதன் மூலியமாக, நேற்று கூட நம்முடைய ஷேக் ஆலா உஸ்தாத் அவர்கள் ஷிர்க்கு சம்பந்தமாக கடந்து அவங்க என்ன செய்கிறாங்க, பாடத்தை கொண்டு வராங்க. வெறும் ஷிர்க்குன்றது பில்குல் ஜலியா என்ன செய்கிறது, அல்லாஹ்வுக்கு இணையாக ஒன்றை வச்சு வணங்குறது மட்டும் கிடையாது. எண்ணங்கள்லையும் சிந்தனைகள்லையும் அல்லது ஒரு ஹல்குக்கு சக்தி இருக்குன்றதுலையும் அல்லது ஒரு தனி மனிதனுக்கு பவர் இருக்குன்ற நார்மலாக அவனுக்கு யதார்த்தமாக இருக்குன்றத உணர்றதும் கூட அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு இணையாக தான் என்ன செய்து இருக்குன்ற நமக்கு அந்த பாடத்தை என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இல்மின் மூலிமா நமக்கு அதை சொல்லித்தராங்க. அப்போ சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் அதை தான் கேட்டாங்க, நீங்கள் ஷிர்க்கு செய்வீங்கன்றது எனக்கு பயம் இல்லை, ஆனால் இந்த உலகத்தினுடைய இந்த வாசனையில் இந்த ஆசையில் நீங்கள் லேசாக மூழ்கி எந்திரிச்சிடுவீங்களோன்ற ஒரு பயம் இருக்குன்னாங்க. இந்த ஹதீஸினுடைய விளக்கமாக இமாம்களும் அந்த சஹாபாக்களுமே நமக்கு சொல்லித்தருது என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு இந்த கிஸ்ரா கைசர் போன்ற அன்னைக்கு நாட்டில் மொத்த உலகத்திலேயே பயங்கரமான வெல்த்தாக இருக்கக்கூடிய பூமி. இன்னைக்கு எப்படி நம்ம பவர்னு சொல்கிறோம், இன்னைக்கு எப்படி நம்ம உச்சமாக வளர்ந்த நாடு, டெவலப்டு க்ரோத் உள்ள கண்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த அந்த கிஸ்ரா கைசர்னுடைய அந்த பகுதிகள் இஸ்லாமியர்களால் வெற்றி கொள்ளப்படுது. இன்னைக்கு ஃபஜ்லுல் உஸ்தாத் கூட அதை பேசும்போது மென்ஷன் பண்ணி காமிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மொத்த கிஸ்ரா கைசர் போன்ற இடத்தினுடைய ஆட்சிகளை பிடிச்சு அதனுடைய அந்த சொத்து மதிப்பு
தங்கம் அதனுடைய வெள்ளின்னு மொத்தம் இருக்கிறத பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சாங்க. அப்போ வந்து எல்லாரும் மற்ற நண்பர்கள்லாம் கேட்டாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, இன்னைக்கு சந்தோஷமான நாளா இல்லை இன்னைக்கு வருத்தமான நாளா, ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன வார்த்தையை இன்னைக்கு ஃபஸ்ருஸ் அவங்களுடைய பேச்சு நீங்க குறிப்பிட்டாங்களா இல்லையா, இது வந்து நமக்கு வந்துச்சுன்னா இதன் மூலியமா பலா முசீபத்துகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும், கவலைகள் என்ன செய்யும் வரும்னு சொன்ன மாதிரி அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் பார்த்த கனவை வச்சு சஹாபாக்கள்கிட்ட அந்த செய்தியை சொன்னாங்க. அப்போ ஃபியூச்சரில் வந்து உமர் ரலியல்லாஹுனுடைய காலத்தில் இன்னும் அவங்களுடைய அடுத்தடுத்த காலங்களில் வந்து இது மாதிரி பெரும் பெரும் அரசுகளை நம்ம வந்து என்ன செய்வாங்க, இஸ்லாமியர்கள் வந்து வெற்றி கொள்வாங்கன்ற அந்த ஒரு விளக்கத்தை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல வந்து இந்த பூமியினுடைய மொத்த அந்த சுரங்கத்தினுடைய கஜானாவினுடைய சாவியை கையில் கொடுக்குற மாதிரி ஒரு கனவு என்ன செஞ்சான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவங்களுக்கு காமிச்சிருந்தான். இது வந்து இதுக்கு அடுத்தபடியாக வந்து ரசூலுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் அவங்க ஒரு கனவை பார்த்து அதுக்கு உண்டான விளக்கத்தை அவங்களோ அல்லது சஹாபாக்கள்கிட்டயோ கேட்டு நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டதை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக வந்து ரசூலுல்லாஹினுடைய காலத்தில் சஹாபாக்கள் சில கனவுகள் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, விளக்கம் சொன்ன செய்திகள்லாம் தொடர்ச்சியாக நமக்கு வருது. இந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு செய்தியை பார்த்து சபையில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படியே கேட்குறாங்க சபையில், என்னன்னா இன்னைக்கு யாராவது எதுவும் கனவுகள் பார்த்துருக்கீங்களா, பார்த்துருந்தா நம்முடைய சபைகளில் நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோன்ட்டு ரசூலுல்லாஹ்வே கேட்குறாங்க. அப்போது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சொன்ன செய்தி வந்து என்னென்னா, இந்த மாதிரி நான் இரவு நேரத்தில் ஒரு கனவை நான் பார்த்தேன். வானத்திலிருந்து தராசு என்ன செய்யப்பட்டுச்சு, கீழே இறக்கப்பட்டுச்சு. அது ஒரு பெரிய அளவுகோல் இறக்கப்படுது. அதில் வந்து யார சொல்லலாம், உங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் என்ன செய்கிறாங்க, தராசு போட்டு நிறுத்து பார்க்குறாங்க. நீங்கள் அபூபக்கரை விட நீங்கள் கனத்தால் தாழ்ந்து என்ன செஞ்சீங்க, நீங்கள் அந்த ரஜஹத்த பிகின்ற மாதிரி நீங்கள் அதை தாழ்ந்து என்ன செஞ்சீங்க, கனத்தால் தாழ்ந்தீங்க. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் நாயகத்தையும் என்ன செய்கிறாங்க, அந்த தராசில் வைக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, கணத்தில் தாழ்றாங்க. அதுக்கு பிறகு உமர் நாயகத்தை வந்து உஸ்மான் நாயகத்தோடு என்ன செய்கிறாங்க, தராசில் வைத்து என்ன செய்கிறாங்க, அந்த நிறுத்து பார்க்குறாங்க. அப்போ உமர் நாயகத்தினுடைய தராசு வந்து கணத்தால் என்ன செய்யுது, தாழ்ந்து போகுது. இப்படி ஒரு காட்சியை நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன் அப்படின்னு இந்த தகவலை சொன்னதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவுக்கு என்ன செய்கிறாங்க, விளக்கம் சொல்லித்தராங்க. என்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த இஸ்லாமியர்கள் மக்களை வந்து அமீருல் முஃமினீன் என்ற அடிப்படையில் ஹிலாஃபத், நம்ம எல்லாரும் ஹுலஃபாய் ராஷிதீன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹிலாஃபத்தே ராஷிதான்றது வந்து அந்த நேர்வழி காட்டப்பட்ட ஹுலஃபாக்கள்ன்றவங்க வந்து இவங்க தான்ற அந்த இஷாராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தராங்க. எனக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் என்ன செய்வாங்கன்னா, இந்த முஸ்லீம்களுக்கும் மூமின்களுக்கும் அமீராக திகழ்வாங்க. அவங்களுக்கு பிறகு உமர் இருப்பாங்க, உமருக்கு பிறகு உஸ்மான் இருப்பாங்க என்ற அந்த ஒரு இஷாராவை, ஒரு முன்னறிவிப்பை என்ன செய்கிறாங்க, அன்றைக்கி அந்த கனவனுடைய விளக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இறுதியாக அடுத்து அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, அதற்கு பிறகு அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை அரசர்களாக அல்லாஹ் ஆக்குவான் என்ற வார்த்தையும் அங்கே குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட கனவுக்கு அல்லாஹ் அதனுடைய விளக்கங்களை கொடுத்ததை தாண்டி தன்னுடைய தோழர்கள் அவர்கள் கனவுகளை கண்டு அந்த கனவை தான் சபையிலேயே கேட்டு அதுக்குண்டான விளக்கத்தையும் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க என்ற செய்திகளை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கனவுகளுக்கு அவர்கள் தந்த விளக்கங்களை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.